ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டடி ரொட்டீன். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி வந்து நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் நான் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, நம்மளால் முடியுன்றது கண்டிப்பாக நமக்கு தான் தெரியும். நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி. இதுதான் கடைசி வாய்ப்பு. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 நாள் தான் இருக்குது. அந்த 24 நாளில் நம்மளால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் நமக்கே தெரியும். ஓரளவுக்கு எல்லாமே 90% படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா ரிவிஷன் 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 இது மட்டும்தான் நம்ம வேலை. கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணால் என்ன பண்ணலாம், 180+ வந்து போடலாம். கவலைப்படாதீங்க, நம்பிக்கையாக இருங்க, நம்மளால் முடியும். ஓகேவா? நம்மளால் நினச்சா என்ன பண்ண முடியும், குரூப் 4 வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து மனசு வைக்கணும், ஐயோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபு, நம்மளால் முடியாது, இத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லி படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு மட்டும் வந்துடுறேன். நம்மளால் முடியும். ஏன் நம்மளால் முடியாது? ஒர்க் போயிட்டுலாம் சில பேர் வந்து படிக்கிறாங்க. நைட்டு வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் படிக்கிறாங்க. அவங்களாலே படிக்க முடியும் போது நம்மளால ஏன் வந்து நம்மளால் படிக்க முடியாது? ஓகேவா? கண்டிப்பாக நேரத்தை வந்து வீணாக்காமல் படிங்க. நான் அடுத்தது என்ன பண்ணால் ஜாகிரஃபி வந்து சில பேர் படிக்க மாட்டீங்க, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாகிரஃபி எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியலையா? நம்ம ஜாகிரஃபி படிக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே பார்த்தீங்கன்னா 9th ஜாகிரஃபியும் 10th ஜாகிரஃபி தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஈஸியாக பார்க்கலாம். ஜாகிரஃபி இந்த 9th ஜாகிரஃபி 10th ஜாகிரஃபி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள். இங்கேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா 9th ஜாகிரஃபி 10th ஜாகிரஃபி தான் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. படிக்கணும். 10th ஒரு 7 லெசன் இருக்கும். இந்த 7 லெசன் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டாப் டு பாட்டம் வந்து படிக்கணும். இப்போ வேளாண்மை இருக்கா? வேளாண்மை என்னென்னா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னால் என்ன சொல்கிறாங்க, இந்த அக்ரிகல்ச்சரை 2ஆக பிரிக்கிறாங்க, அகர் மற்றும் கல்ச்சர் சொல்லிட்டு. இதிலேருந்து தான் பெறப்பட்டது அந்த லத்தீன் வார்த்தைகளான இந்த அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு லத்தீன் வார்த்தை. அதுலேருந்து அகர் மற்றும் கல்ச்சர் இந்த சொல்லிலேருந்து பெறப்பட்டது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 65% என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மையை சார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 65% என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் வந்து வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மை வந்து சார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டா வண்டல் மண் வந்து காவிரி சமவெளி. வண்டல் மண் வந்து என்ன அப்படின்னா காவிரி சமவெளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மண் நிறைந்துள்ள காவிரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதி. ஒரு குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி சமவெளி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று தான் நமக்கு வந்து எந்த பருவக்காற்று நமக்கு வந்து முக்கிய ஆதாரமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிப்போம், ஆனால் அதை தான் கேட்பாங்க. எந்த பருவக்காற்று அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று தான் நமக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது இதெல்லாமே இங்கே எல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தெரியும். இப்போ இது எடுத்துக்கோங்க, இதை பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்களா சொர்ணாவரி பட்டம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட்கட் போட்டு தான் படிக்கணும். அப்படியே படிச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன்னா மண்டையிலே ஏறாது உங்களுக்கு. அதனால நான் புதுசாக படிக்கிறவங்க சொல்கிறேன். ஏற்கனவே படிச்சிருந்தவங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும். புதுசாக டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு நான் இது சொல்கிறேன். இப்போ சொர்ணாவாரி சித்திரப்பட்டம் அப்படின்னு இருக்கா. இப்போ சொர்ணாவாரி இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு ஃபஸ்ட்டு பருவத்தை நம்ம பார்த்துடலாம். சொர்ணாவாரி அப்படின்னா சித்திரப்பட்டம். ஓகேவா? இப்போ சொர்ண சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? அப்போ சொர்ணாவாரி சித்திரப்பட்டம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ சொர்ண சித்தி என்ன பண்ணுறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சித்தினா எப்பயுமே கொடுமை பண்ணுறவங்க தானே. அடுத்தது சம்பா பட்டம். சம்பானா ரம்பான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பானா ரம்பா. ரம்பானா என்னது, ஆடிப்பட்டம். ரம்பானா என்னது, ஆடிப்பட்டம். ரம்பா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அதனால ஆடிப்பட்டம். அடுத்தது நவரை. நவரைனா கார்த்திகைப்பட்டம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா நவதீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ கார்த்திகை மாதம் என்ன பண்ணுவோம்னா கார்த்திகைப்பட்டம். அப்போ என்ன பண்ணுவோம், நல்லா தீபம் வந்து ஏற்றுவோம். அப்போ நவரைனா என்னது, கார்த்திகைப்பட்டம். நல்லாது அந்த மாதத்தில் நம்ம நல்லா தீபம் ஏற்றுவோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்தானே கொடுத்துருக்காங்களா விதைக்கும் காலம் அறுவடை காலம். ஓகேவா? விதைக்கும் காலம் அறுவடை காலம். இப்போ இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், சொர்ணாப்பட்டம் பார்த்தோம். சொர்ணாப்பட்டம்னா என்னப்பா, சொர்ணாப்பட்டம்னு என்ன பார்த்தோம், ஞாபகம் வந்துருச்சா? இப்போ சித்திரப்பட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், அடுத்தது ரம்பாப்பட்டம். ரம்பானா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அதான் சம்பாப்பட்டம். செம்ம நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நவரப்பட்டம். நவர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து விதைக்கும் காலம் அறுவடை காலம் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் மே வந்து கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மே கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கள், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். ஏப்ரல் வந்து ஃபஸ்ட்டு இதுவும் எடுத்துக்கோங்க. ஏப்ரலையும் ஆகஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏப்ரல் 4 இது இருக்கா. அடுத்து ஆகஸ்ட் என்ன, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து வருதா. ஆகஸ்ட் 3ஆவது மாதம் வருது, 8ஆவது மாதம் வந்து வருது. அப்போ 4 8 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் ஜூலை ஜனவரி எடுத்துக்கோங்க. ஜனவரினா 1ஆவது மாதம், ஜூலைனா 7ஆவது மாதம். அதே மாதிரி நவம்பர் அப்படின்னா 11ஆவது மாதம், அதுக்கப்புறம் பிப்ரவரி அப்படின்னா 2ஆவது மாதம். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எப்படி, விதைக்கும் காலம்
4 8, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் 7 1, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 12, 11 2. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், அது வந்து இது ஏப்ரல். ஏப்ரலுக்கு அடுத்து நீங்கள் என்ன வரும் மே வரும். அடுத்தது இது வந்து ஆகஸ்ட். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் செப்டம்பர் வரும். அதே மாதிரி 7வது மாதம் என்னது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை. ஜூலை வந்து வரும். ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 11வது மாதம் நவம்பர், அதுக்கப்புறம் டிசம்பர். 2வது மாதம் இங்கே என்ன வரும் ஜனவரி. 2வது மாதம் பிப்ரவரி வந்து வரும். அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பிப்ரவரி மார்ச் நவம்பர் டிசம்பர், ஜூலை ஆகஸ்ட் ஜனவரி பிப்ரவரி, அதுக்கப்புறம் ஏப்ரல் மே. நான் சொன்னல ஏப்ரல் மே, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பர், அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பர். ஓகேவா? இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்தாண்ட இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில். இங்கே வந்து பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி அப்படியே லைனாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பருத்தி திணை வகைகள் நெல் மற்றும் கரும்பு. இதுல வந்து போன டைம் ப்ரீவியஸ் இயர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி ஷார்ட்கட் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகலாம். அடுத்து திருப்பி நீங்கள் படிக்கும்போது அப்பா சொர்ண வரியா சித்திரப்பட்டம் அந்த மைண்டில் போய் அதுவும் உங்களுக்கு செட் ஆயிடும். அடுத்தது பாருங்கள் சம்பாவா அப்போ நவரப்பட்டம். அடுத்தது பாருங்கள் சம்பானா ஆடிப்பட்டம், நவர அப்படின்னா கார்த்திகை பட்டம். இது மட்டும் 4 to 8, அதுக்கப்புறம் 7 to 1, அதுக்கப்புறம் 11 to 12 ஆகும். இந்தாண்ட பருத்தி மற்றும் திணை வகைகள், அதுக்கப்புறம் நெல் மற்றும் கரும்பு, பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி. இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கிறதுக்குமே நீங்கள் ஷார்ட்கட் போட்டு கண்டிப்பாக படிக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேற்பரப்பு நீர்வள ஆதாரங்கள் எண்ணிக்கையும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆற்று வழி நிலங்கள், நீர்த்தேக்கங்கள், ஏரிகள், ஆற்றுத்துளை கிணறுகள் சும்மா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டைம் லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு